எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, கொடிய வறுமையிலும் கடுமையான சோதனைகளிலும் பொறுமை காத்த ஒரு தாய். இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஒரு தாய், இவங்க நம்ம கூட தான் வாழ்ந்து மறைந்திருக்காங்க. அவங்க அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்க. அதாவது 2 சோதனைகள் ஒவ்வொன்றிலுமே அவங்க அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஒவ்வொன்றும் இறைவனிடத்திலிருந்து வருது அப்படின்னு நம்பி அவங்க அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்திருந்திருக்காங்க. அவங்க எந்த விதத்திலும் இறைவனுக்கு இணை வைக்க அவருடைய உள்ளம் துணியவே இல்லை. ஏண்டா அவங்க முழுக்க முழுக்க இது இறைவனின் செயல், நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா இது இறைவனின் செயல், இது இறைவனுக்கு பிடிச்சிருக்கு, இறைவனுக்கு பிடிச்ச செயலை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படி ஒரு தாயாரை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க அப்படி என்ன கஷ்டப்பட்டாங்க, அப்படின்னு அவங்களுக்கு சோதனை வந்துச்சு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன்டா, நமக்கு சின்ன சின்ன வேதனைகள் வந்துட்டாலும் கஷ்டம் வந்துட்டாலும் நம்ம உடனே மனம் தளர்ந்து போயிடுறோம். மாதிரி இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நம்ம நினைக்கிறப்போ கேட்கிறப்போ டக்குன்னு மறந்து போயிடுது. அம்மாடி, நம்ம படுறது பெரிய விஷயமா, இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய வேதனைகள் பறந்து போயிடும். நம்முடைய ஈமான்கள் வலுவுள்ளதாகும். அதுக்காக வேண்டிதான் நம்ம இப்ப விஷயங்களை நமக்கு நம்ம காதுக்கு வந்த விஷயங்களை நாம உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். ஒரு தாயாரை பார்ப்போம். ஒரு தாய், அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 10 வருடத்துக்குள்ள 4 குழந்தைகள் பெற்றெடுக்கிறாங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை, 2வது 3வது 4வது ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்க. அதாவது ஒரு பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை பெற்றெடுக்கு. இப்ப அந்த 10வது வருடத்துல அவங்களோட கணவர் இறந்து போயிடுறாங்க. கணவர் இறந்து போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க கணவர் இருக்கும் போதுமே அவங்க ஏழ்மையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீடும் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குச்சி வீடு தான். அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் மறுபடி 4 பிள்ளைய விட்டு இப்படி போயிட்டானே, இருந்தாலும் ஏதாவது சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படி சொல்லிட்டானே எல்லாரும் அழுதுருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்களாம், இது இறைவனுடைய செயல், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காங்க. அடுத்து இந்த 4 பிள்ளைகள், அதுல 3 ஆண் குழந்தைகள் ஒவ்வொருவராக இருந்துருக்காங்க. அதாவது ஒரு ஆம்பளை பிள்ளை இறந்து ஒரு 2 வருஷம் இன்னொரு ஆம்பளை பிள்ளை இறக்குது. இப்படி ஒவ்வொரு ஆண் குழந்தை இறந்து போறாங்க. அப்பயும் அந்த தாய் அவ்வளவு பொறுமையை காத்திருக்காங்க. இது இறைவனின் செயல், நான் இதை ஏத்துக்கிறேன், இது இறைவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அதையும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பொருளாதாரம் வர்றதுக்குனால எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வெளியில போய் வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை கிடையாது. வீட்டுக்கு வந்து அவங்களால எந்த வேலையும் செய்யற அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. இந்த இரத்த பந்தங்கள், உறவினர்கள் மூலமா இறைவன் அவங்களுக்குரிய செல்வத்தை கொண்டு கொடுக்க வச்சான். அதன் மூலமா அந்த அம்மாவும் மகனும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்ப இப்படி அவங்க வாழ்ந்து வரையில இந்த மகளுக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நோய் நொடிகள். அந்த மகள்னு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவ்வளவு துன்பப்பட்டு, அவ்வளவு இந்த உயிர் போகுது அந்த உயிர் போகுது அந்த அளவு கூட அந்த மகள் கஷ்டப்பட்டாங்களாம். அந்த நிலையிலும் கூட அவங்க பொறுமையை காத்து இது இறைவனுடைய செயல் அப்படின்னு பொறுமையா இருந்திருக்காங்க. இறைவன் அந்த ஒரு மகளையும் காப்பாத்தி கொடுத்துருக்கான். அவங்களுக்கு நீண்ட ஆயுசோட அந்த மகள் இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்ந்துக்கிட்டு வரையில இந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. உறவினர்கள்லாம் சேர்ந்து திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. வச்ச பின்னால நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? குழந்தை பிறக்கும்னு எதிர்பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எல்லாரும் உலகம் பூரா எதிர்பார்க்குற விஷயம்தான். உலக மக்கள் அத்தனை வரைக்கும் அதுதான் முதல் ஆசையாக இருக்கும். காசு பணத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ இவங்களும் மகளுக்கு பேர குழந்தை வரும், பேத்தி வரும், நம்ம ஆசையா கொஞ்சணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சின்ன குழந்தைல ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அப்போ ஆனால் நாள் தள்ளிட்டே போயிருக்கு, வருஷங்கள் போயிருக்கு, குழந்தைகளுக்கு பிறக்கலை, மகள் குழந்தை பிறக்கலை. சரி, என்னென்ன அவங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறப்போ இந்த பெண்ணுக்கு குழந்தைய பிறக்காது, கர்ப்பப்பையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப அவங்க மனசு என்னவாக இருந்திருக்கும்? அதாவது கணவர் இறந்து போயிட்டாங்க, 3 பெத்த ஆண் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இருந்தது ஒரே ஒரு மக. அந்த மகளுக்கும் குழந்தை பிறக்காது. அப்படின்டா அவங்க மனசு என்னவாக இருந்திருக்கும்? அந்த சூழ்நிலையை அவங்க அவ்வளோ பொறுமை காத்திருக்காங்க. இது இறைவனின் செயல். நான் என்ன செய்ய முடியும்? இறைவனுக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வலுவான ஈமானை எல்லாருக்கும் காட்டியிருக்காங்க. அப்ப இப்படி கொஞ்ச காலம் கடந்து போகுது. பார்த்தா அவங்களோட மருமகன், அதாவது இந்த மகனுடைய கணவரும் இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க தான் கொஞ்சம் அவங்க மகளை கல்யாணம் முடிச்சு சொன்னா ஏதோ அவங்களுடைய வாழ்வு கொஞ்சம் சந்தோஷமா போயிட்டு இருந்தது. இப்போ அந்த மருமகனும் இறந்து போயிடுறாங்க. நினைச்சு பாருங்க, அந்த தாயுடைய உள்ள என்னவாக இருந்திருக்கும். இந்த ஊருமே என்ன பேசியிருக்காங்க அவங்கள பத்தி யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தா கூட நம்ம என்னெல்லாம் கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுற இந்த உலகத்துல அவங்க இருந்து போய் உட்காரல. இது இறைவனின் செயல். அவனுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பாத்தியா உனக்கு இந்த மாதிரி போயிருச்சு, இப்ப உனக்காவது பேர் சொல்ல மக இருக்கு, உன் மகளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாரும் உனக்கு பேரை சொல்ல போறான், பேர் மறைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா? நம்ம இருந்தா பிறகும் நம்ம பேர் சொல்றதுக்கு யார் இருந்தானே இல்லாதது என்ன? அது நமக்கு பின்னாடி எத்தனை தலைமுறைகள் இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதனால எல்லாமே இறைவன் செயல். அவனுக்கு பிடிச்சிருக்கோ அவன் செய்கிறான். நாம பொறுமையோட ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு தாய் நம்ம கூட தான் வாழ்ந்து மறைந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்ல. அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்காக நாம துஆ செய்வோம். இப்படிப்பட்ட நல்ல தாய்களுக்கு இறைவன் அவங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து அவங்களை சுவனத்தில் சேர்த்தருள்வானாக என்று நான் மனதார நானும் துஆ கேட்கிறேன். நீங்களும் கேட்பவர்களும் அவங்களுக்காக சுவனத்தை கொடுக்கணும் என்று துஆ கேளுங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்துல அவங்க எதையுமே அவங்க அனுபவிக்கல. எதையும் அவங்க எதிர்பார்க்கவும் இல்ல. அதாவது பிறர் சொல்லுவாங்கல்ல, அவளாம் நல்லா இருக்கா, உன் கூட பிறந்தா நல்லா இருக்காக, நீ மட்டும் இப்படி இருக்க, அப்படி சொல்லாதீங்க. அவங்க நல்லா இருந்துட்டு போறாங்க. இறைவன் எனக்கு கொடுத்தது. இப்படி சொல்ல எத்தனை மனிதர்களுக்கு மனசு வரும்? அந்த தாய் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க வாயில இருந்து அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி போயிட்டு அவங்க சொன்னதே கிடையாது. அவங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு தாயா இருந்தவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்டா, இப்ப எனக்குமே ஒரு சில நேரத்துல கஷ்டம் வர்றப்போ, மறுபடி நமக்கு இப்படிலாம் வந்துருச்சேன்னு நினைப்பேன். மறு நிமிடமே அவங்கள பார்த்து நினைப்பு வந்தோடனே என்னுடைய கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். அதாவது ஒவ்வொரு விஷயமும் நமக்குத்தே நடக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. இதன் மூலமா நாம சிறுக்கர்கள் ஆகி விடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம மனசு வந்து நொறுக்கிப்படும். ஆனா இந்த மாதிரி இந்த மக்கள்களை நம்ம நினைக்கிறப்போ, இவங்களை விட நம்ம சோதனை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இன்னும் நம்மளுடைய ஈமான்கள் வந்து வலுப்பெறுது. அப்போ எதுவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு இருக்கான். துன்பமா அதை இறைவன் நீக்குவான். இன்பமா அதை இறைவன் தாரான். அனைத்து விஷயமே இறைவனிடமிருந்து தான் வருது அப்படின்னு நாம நினைக்கிறப்ப நிச்சயமா நம்மளுக்கு எந்த துன்பமும் துயரமும் பெருசாகவே தெரியாது. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள். இந்த வசனம் நிறைய இடத்துகள்ல இறைவன் சொல்லுவான். அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம ஓதுறப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் இவ்வளவு வலியுறுத்துறான் இந்த விஷயத்த. அப்போ நாம இதை அப்படியே முற்றிலும் கடைபிடிக்கணும். நாம எந்த விஷயத்துக்கும் நாம பொறுமை இழந்துடக்கூடாது. நாம பொறுமையா இருக்கணும். அப்போ நம்மளுடைய மனசுக்கு அந்த எண்ணம் நம்ம மனசுல பதிஞ்சிடும். அப்படி நாம பொறுமையா இருக்கோம். அப்படிதான் அந்த தாய் வாழ்ந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சகோதரிகளும் என்னுடைய சகோதரிகள் தான். எல்லா மக்களுக்கும் இறைவன் பொறுமையை கொடுத்து அவர்கள் அனைவருக்கும் எந்த ஒரு துன்பம் துயரம் எதுவும் வராமல் பேணி பாதுகாப்பானாக என்று கூறி நான் இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.